எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்லக்கூடிய கொழுந்தன்மார்கள் ஒரு பக்கம், அப்படி குடும்பத்தை கரை சேர்த்து வளர்த்த அண்ணிமார்கள் இன்னொரு பக்கம். திருப்பதிக்கெல்லாம் போவாங்க. மச்சனுக்கு மாங்கல்யம் கிடைச்சது, என்னுடைய மாங்கல்யம் செலுத்துறேன். இப்போ அவருக்கு 2 பையன். மேல இருந்து இந்த மோதிரத்தை உண்டியல்ல போட்டுறோம். 2 சவரன் நகையை கொடுத்து எனக்கு வேலைக்கு வச்சுட்டு நான் வேலையை ஜாயின் பண்ணோன்னே என்னை திருப்பதி கொண்டு போய் எங்கள் அண்ணி என்னை மொட்டைலாம் அடிச்சு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. காட் இஸ் கிரேட்னு சொல்லுவாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் பாஸ். முதல்ல போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவேன். அப்போ எங்கள் அண்ணா எழுதுரு, ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்னையே முதல்ல வைக்கிறேன்னா, உலகமே நீ தானா அப்படின்னுவேன். ஞான பழத்துக்காக தாய் தகப்பனையே சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நைட்ல வந்து கொஞ்சம் லேட்டா வருவாருங்க. இப்படி லேட்டா வந்தா உனக்கு பொண்ணு கொடுக்குறவங்க கூட பொண்ணு கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு. வீட்டுக்கு ஒருத்தர் லேட்டா வந்தா பொண்ணு கொடுக்க மாட்டாலாம் மிரட்டி இருக்கீங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அண்ணனுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்திருந்தது, கிட்னி ஆபரேஷன். அதுக்கு நான் தான் டொனேட் பண்ணேன். உங்க மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. எந்திரிக்கிற டிஸ்டன்ஸுக்கும் தண்ணி இருக்கிற டிஸ்டன்ஸுக்கும் கொஞ்சம் கையை எடுத்து வச்சாவே போதும், தண்ணி குடிச்சிடலாம். அது பண்ண மாட்டான். அங்க இருந்து அம்மா அம்மான்னு 10 வாட்டி கூப்பிடுவான். அவங்க வெளியே அம்மா இரியா வரேன். நீயாடா? நான் பிச்சைக்காரன் நினைச்சு சோத்த எடுத்துட்டு வந்தேன். நான் கல்யாணம் ஆகி போன பிறகு நான் இதை கவனிச்சுட்டே இருந்தேன். அத்தை ஒரு வாட்டி சொன்னாங்க, கார்த்தியா அவனுக்கு சத்த தண்ணி எடுத்துக்கூட அப்படின்னா 2-3 நாள் எடுத்து வச்சேன். இல்ல தண்ணி கத்திக்க ஒருத்தர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல மனசு சிவனுங்க. பிறகு மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் எந்திரிச்ச பிறகு தண்ணி வேணும் தண்ணி வேணும்னா, உனக்கு வேணா எந்திரிச்சு கூட, இல்லாட்டி எந்திரிக்காத படுத்து. அவ்வளவுதான், இதான் கரெக்ட். தண்ணி கொஞ்சம் தண்ணி ஏத்துனவா நீயே வந்து மண்டுக்கா எல்லாரும் நான் வேலை வாங்கினா இவன் எனக்கே ஆர்டர் போடுவான். அண்ணி வந்து தாலியோட உருவெல்லாம் கழுத்து அடகு வச்சு அம்மா தானே செய்வாங்க. அண்ணியை நிறைய திட்டிருக்க, பேசி நம்ம பண்ணதா தப்போ திட்டினது. எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட, எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டு. அத்தை வந்து வாட்டி வித்துதான் அவங்கள வந்து அவங்க அத்தை இருந்தாங்க இல்லன்றதை விட அம்மா இல்லையே நம்மள இப்படி விட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு நினைப்பு ஒரு நாள் வந்துடக்கூடாது. நீ காமெடி டைம் இல்லடா, என்னோட சென்டிமெண்ட் டைம்டா. எனக்கு வந்து முதல் தடவை அவனுக்கு சாப்பாடு பரிமாறும் போது ஒரு குழந்தை ஃபீல் வந்தது எனக்கு. இவ்வளவு அழகா இருந்தாலும் இதுங்க பக்கிய பக்கத்து விட்டு தான் எட்டி பாக்குது. குழந்தையா பாப்போம். நாங்களும் குழந்தையாக்கத்தாமா பாக்குறோம். அப்ப எங்க குழந்தைமார் 2 பேரும் வந்து மடியில வந்து படுத்துக்குருவாங்க. அதுக்கே சண்டை போடுவாங்க. நானு நீ நின்னுட்டு குழந்தை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு குழந்தையா தான் அவங்கள நினைப்பேன் நான். நீ அந்த பக்கம் தள்ளு, நான் இந்த பக்கம் தள்ளுறேன். நீ நானும் தொங்கறேன்டா. முட்டி கொடுத்துட்டு இருந்தேன். எங்க நாத்தனாருக்கு எல்லாருக்கும் கையில வந்து கை நீட்டி கேட்டாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் கண்ணு கலங்கிருச்சு. இப்போ எங்க வீட்டுக்கு வந்தா உருண்டை பிடிச்சு கொடுத்தா கேட்பாங்க, சாப்பிடுவாங்க. அம்மா சோறு உருட்டி கையில கொடுத்து அதை வாங்கி கூட இந்த வயசுலயே வந்து உருண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாமே. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். ஏதாவது கோவம் அருண்குமார் பல்ல கடிப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா. இப்போ அதெல்லாம் உண்டு. ஆமா அதுட்டுவீங்க. பலே வெள்ளேஸ்தேவா பலே. நான் கடும் கோபக்காரங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஓரங்கட்ட பத்தியா நீ பொழச்சுக்க. உணவு வழியாக நடக்கிற உறவு இருக்குல்ல, அது ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா உணவுல சின்னதா வஞ்சம் வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அந்த உறவே போயிடும். நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசாப்ல. இதெல்லாம் மாமியார் வீடு வாடகை வீட்டுல தான் இருந்தாங்க. போறனப்பா ஒரு லோன் போடுப்பா, நமக்குன்னு ஒரு வீடு கட்டலாம்ப்பா. சொந்தமா ஒரு வீடு வாங்கி புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா வாழணும், அதை நான் பார்க்கணுங்க. நமக்குன்னு ஒரு வீடு வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டதே இந்த நாளுக்காக தானம்மா. இனிமேல் ஹவுஸ் ஓனர் தொல்லலாம் இருக்காது. இது நம்ம வீடுமா. இந்த பிள்ளைங்களை வளர்த்தா அவங்களுக்குன்னு ஒரு சொத்து பத்துன்னு சொல்லி அவங்க ஒரு வீடை உருவாக்கிட்டா அப்படிங்கிற ஒரு பெருமை வந்து அவங்களுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காகவே நாங்க இப்போ சொந்த வீடு வாங்கிட்டோம். ஆனா நீங்க உங்க மாமியாரை பத்தி உங்க அத்தையை பத்தி பேசுறப்பெல்லாம் உங்க குரல் உடைஞ்சிருது, கண்ணு கலங்கிருது. ரொம்ப பாசமா இருப்பாங்க. பழைய கதை மாமா அவங்களும் எப்படிலாம் போய் விளையாடுவாங்க, பேசுவாங்க. அம்மான்ற இடத்த வந்து யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. அவன் வந்து எனக்கு காசு கொடுக்கணும், நீ இது கொடுத்தாதான் நீ என் வீட்டுல வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே கிடையாது. ஏன் சார் இந்த பொண்ணுங்களுக்கு காபி போட வரதோ இல்லையா, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. நிறுத்தமுல இப்ப எதுக்கு அழுவுத? கண்ணதோட முதல்ல. ஐயோ என் பிள்ளைக்கு அவன் பண்றான் சார், போதும். நம்ம குடும்பம் அப்படின்னு அவன் நினைக்கிறப்ப நம்மளும் நம்ம பையன் அப்படின்ற மாதிரி தானே சார் நினைக்கணும். அதானே உலக வழக்கம். நீ அழுகாதப்பா, எனக்கு அழுக வருது. கல்லு மாதிரி இருக்கவன இப்படி பண்றியே, இதெல்லாம் நியாயமா சொல்லு. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. 19-20 வயசுல லவ் பண்ணிட்டேன். அது அண்ணன் கிட்ட சொன்னா இல்ல இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, இதை விட்டுடு அப்படின்ற மாதிரி பேசுவான். அவங்க அண்ணன் தம்பிக்காரத கொலையா கொண்டிருப்பானே. அது அண்ணி கிட்ட சொன்னாதான் கரெக்டா இருக்கும். கிட்ட போய் சொல்லி அண்ணி போய் அவங்க மச்சனை வந்து உங்க பொண்ணை லவ் பண்றான்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு சொல்லிட்டாங்க.
யாரோ ரோட்ல போற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க சொல்றேன். பாஸ்கர் இப்ப நல்ல நிலைமையில இருக்காரு, அவருக்கு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் தானப்பா சொல்றேன். அவங்க அப்பா சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டாரு. மேரேஜ் ஆயிடுச்சு. ஓ அதே பொண்ணு அதே பொண்ணு கல்யாணம் பண்ணேன். 5 வருஷம் கழிச்சு கல்யாணம். 5 வருஷம் கழிச்சு. ஆமா. 32 வயசுல எனக்கு மேரேஜ் ஆகவே இல்லை. அண்ணா வந்து அது கண்டுக்கவே இல்லை. அப்போ அண்ணி தான் வந்து ஏன் அவரை நீ இது மாதிரி பொண்ணு பார்க்காம இருக்க ஒரு ஃபீலிங் வந்து மேரேஜ் பண்ணல. அண்ணனுக்கு கூட தெரியல. What's your problem? நோ மேரேஜ். No marriage? Yes. What's your name? கல்யாண சொல்றான். அதை அண்ணி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு டெலிவரி ஆகிறதுக்கு டைமு. நைட் வந்து ஒரு 12:30க்கெல்லாம் எனக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு டைமில் எங்கள் மாமியாருக்கு ஃபோன் பண்ணேன் சார், எடுக்கவே இல்லை. நான் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது டொக்கு டொக்குன்னு கதவு தட்டினாங்க சார். அப்போ அவன் வந்தான் சார். கடவுள் ஆட்டம் அப்பதான் சார் அவன் தெரிஞ்சு விட வேண்டாம். மறுநாள் கேட்டேன் சார் எங்க மாமியார் கிட்ட. அவன் சொன்னானா இது மாதிரி இந்த நைட்ல அண்ணி ஃபோன் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், வாங்க நம்ம போலாம் அப்படின்னு. இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தேரை யாரு இப்போ தகரத்தில் மூடி வச்ச தேரு ஓரத்தில். ஃபேமிலி இஷ்யூ ஒரு பர்சனலான விஷயத்தால இந்த மச்சனை மட்டும் ரொம்ப லாங்காக போயிடுச்சு. இப்போ சொந்தமே வேணாம் தான் இவ்வளவு தூரம் தள்ளி வந்து வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு வந்துறீங்க. இன்னும் நான் எவ்வளவு தூரம் போனா நீங்களா வராம இருப்பீங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி நான் உங்க சைடு வந்துட்டேன்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்க நீங்க தான் எனக்கு சொல்லி பெரிய அந்த மாதிரி நினைப்பாங்க. தப்பா பேசுவாங்க. மூத்த மருமக வந்து குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானே, பரவாயில்ல. என்ன அந்த ஷோமுக்கு இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, எனக்கு ஒருவேளை இல்லையோ அப்படின்னு. ஆனா அப்படி சந்தேகம் வரப்ப சம்மட்டியால் எடுத்து அடித்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஷோனுக்கு கிடைக்கும் அன்பை கொடுத்தா அன்பு கிடைக்கும்.